எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் சற்று நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிப்பதையும் நம்முடைய தேசத்திற்காய் பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூறுவதும் நமக்கு பெரிய பாக்கியம். நன்றாய் கவனியுங்கள். எல்லா வளமும் பொருந்திய நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் இருந்த அடிமைத்தனங்களை எல்லாம் மாற்றி நமக்கென்று ஒரு உரிமையை கொடுத்த நாள் இந்த நாள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு நன்மை செய்யும் பொழுது இந்த தேசம் என்ன செய்யுமாம்? அதனுடைய பலனை அது கொடுக்கும். இந்த நிலத்தின் பலனை அது கொடுக்கும். இந்த நிலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்கும். காரணம் என்ன? அதற்கு ஒரே ஒரு வழி. எங்கே இருந்து வருகிறது? கர்த்தர் நன்மையை செய்ய வேண்டும். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையை பாராட்ட வேண்டும். நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் மீது கர்த்தர் நன்மையை பாராட்ட வேண்டும். நம்முடைய தேசத்தின் ஆளுகளை ஒவ்வொரு தலைவர்கள் மேலேயும், ஒவ்வொரு ஸ்டேட் மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர் மேலேயும், மற்ற அமைச்சர் மேலேயும் கர்த்தர் நன்மையை வர செய்ய வேண்டும். அப்படி கர்த்தர் நன்மையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அது தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கத்தக்கதாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கக்கூடிய சகல காரியத்தையும் கர்த்தர் இன்னொருத்தருடைய கையில் கொடுக்கல, நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த நன்மை வர வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி, இந்த நன்மை எங்கே இருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவருடைய கரத்திலிருந்து நான் நன்மையை பெறும் பொழுது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மைகளை வர செய்வார். இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யலாமா? நம்முடைய தேசத்திற்காய், நம்முடைய தமிழ்நாட்டிற்காய், நம்முடைய மற்ற மாநிலங்களுக்காய், நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. நாம் சேர்ந்து ஜெபிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று எங்கள் தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிரைம் மினிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மற்ற மினிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தில் நீர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் தேசத்தின் மீது இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தில் இருக்கிற தீவிரவாத அச்சுறுத்தல் எல்லாம் மாறட்டும். தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்கள் மாறட்டும். தேசத்திலே சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தரை அற்புதம் செய்வீராக, கனப்படுத்துவீராக, உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தருவீராக, நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக, நல்ல புதிய திட்டங்களை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.